20/5/2026 காலை முரளி பாப்தாரா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நான் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருக்கின்றேன் மற்றும் ஆத்ம அபிமானி நிலையில் எவ்வளவு நேரம் இருக்கின்றேன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். கேள்வி: அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் மட்டுமே தந்தையின் எந்த கட்டளையை கடைபிடிப்பார்கள்? பதில்: தந்தையின் கட்டளை, இனிய குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் ஆண்களாக இருக்கிறீர்கள், பெண்கள் அல்ல. ஆத்மாக்களாகிய உங்களிடம்தான் முழு நடிப்பும் நிறைந்திருக்கிறது. நான் எப்படி ஆத்ம அபிமானியாக ஆவது என்ற இந்த ஒரு முயற்சி அல்லது பயிற்சி மட்டுமே செய்யுங்கள். இதுதான் உயர்ந்த லட்சியமாகும். பாடல்: அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். ஆன்மீக குழந்தை என்றால் நான் புது உலகிற்கான அதிர்ஷ்டத்தை, அதாவது சொர்க்கத்தின் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு ஆன்மீக தந்தையிடம் அமர்ந்திருக்கின்றேன் என்று ஜீவ ஆத்மா கூறுகிறது. இப்போது குழந்தைகள் ஆத்மா அபிமானியாக வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்த முயற்சி இதுதான். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஆத்மாவாகிய நான் தான் 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றேன் என்றும் புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் வக்கீலாகவும் சில நேரங்களில் என்னாராகவும் ஆகியிருக்கிறேன். ஆத்மா ஆணாக இருக்கிறதே தவிர பெண் கிடையாது. அனைவரும் சகோதரர்கள். இது எனது சரீரம் என்று ஆத்மா கூறுகிறது. அந்த கணக்கின்படி ஆத்மா ஆண் என்றாலும் இந்த சரீரம் பெண்ணாகி விடுகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை மிகவும் பரந்த புத்தி, ஆழமான புத்தியுடையவர்களாக ஆக்குகிறார். ஆத்மாவாகிய நான் 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றேன் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். நல்லதோ கெட்டதோ எண்ணங்கள் ஆத்மாவில் பதிவாகி இருக்கிறது. அதன் ஆதாரத்தின்படிதான் சரீரமும் கிடைக்கிறது. அனைத்திற்கும் ஆதாரம் ஆத்மாவில் இருக்கிறது. இது மிகவும் உயர்ந்த முயற்சியாகும். பிறவி பிறவிகளாக லௌகிக்க தந்தையை நினைவு செய்தீர்கள். இப்பொழுது பரலௌகிக்க தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தன்னை அடிக்கடி ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா, இந்த சரீரத்தை எடுத்திருக்கின்றேன். இப்பொழுது ஆத்மாவாகிய எனக்கு தந்தை கற்பிக்கின்றார். இது ஆன்மீக ஞானமாகும். இதை ஆன்மீக தந்தைதான் கொடுக்கின்றார். முதல் முக்கிய விஷயம் என்னவென்றால், குழந்தைகள் ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். இது மிக உயர்ந்த லட்சியமாகும். ஞானம் உயர்ந்தது கிடையாது. ஞானத்தில் முயற்சி கிடையாது. சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்வது என்பது சரித்திர பூகோளமாகும். உயர்ந்தலும் உயர்ந்தவர் தந்தை ஆவார். பிறகு சூட்சுமவதன தேவதைகள். உலகின் சரித்திர பூகோளமானது இந்த மனித சிருஷ்டியில் ஏற்படுகிறது. மூலவதனம், சூட்சும வதனத்தில் சரித்திர பூகோளம் என்பதெல்லாம் கிடையாது. அது சாந்தி தாமமாகும். சத்யுகம் சுகதாமமாகும். கலியுகம் துக்கதாமமாகும். இங்கு ராவண ராஜ்யத்தில் யாரும் அமைதியை அனுபவம் செய்ய முடியாது. இந்த கர்மேந்திரியங்கள் காரியம் செய்வதற்காகவே. காரியங்கள் செய்தாலும் சரி, செய்யவிட்டாலும் சரி. நான் ஆத்மா, எனது சுய தர்மம் அமைதியாகும். கர்மயோகி அல்லவா? அவசியம் காரியமும் செய்ய வேண்டும். கர்ம சந்நியாசிகளாக ஒருபோதும் இருக்க முடியாது. இதுவும் இந்த சந்நியாசிகளின் பாகமாகும். வீடு வாசலை விட்டு விட்டு சென்று விடுகின்றனர். உணவு சமைப்பது கிடையாது. இல்லறவாசிகளிடம் யாசிக்கின்றனர். பிறகு அந்த இல்லறவாசிகளின் உணவை சாப்பிடுகின்றனர் அல்லவா? வீடு வாசலை விட்டு விட்டாலும் காரியம் செய்கின்றனர். கர்ம சந்நியாசம் செய்யவே முடியாது. எப்பொழுது ஆத்மா சாந்தி தாமத்தில் இருக்குமோ அப்பொழுதுதான் கர்ம சந்நியாசத்துடன் இருக்க முடியும். அங்கு கர்மேந்திரியங்களே இல்லை எனும்போது காரியம் எப்படி செய்ய முடியும்? இது கர்மக்ஷேத்திரம், அதாவது காரியம் செய்யும் இடம் என்று சொல்கிறோம். அனைவரும் இந்த கர்ம சேத்திரத்திற்கு வரவேண்டியிருக்கிறது. அது சாந்தி தாமம், அதாவது
மூலவதனமாகும். பிரம்மத்தில் ஆத்மா கலந்து விடுவது என்பது கிடையாது. ஆத்மா சாந்திதாமத்தில் இருக்கக்கூடியது. பிறகு இங்கு கர்மக்ஷேத்திரத்தில், அதாவது கர்மம் செய்யக்கூடிய இடத்தில் காரியம் செய்வதற்காக வருகிறது. இது விரிவான விஷயமாகும். சுருக்கமாக சொன்னால், தன்னை ஆத்மா என்று நம்பிக்கை கொள்ளுங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்தால் பாவக்கர்மங்கள் அழிந்துவிடும். இதுதான் பாரதத்தின் பழமையான யோகம் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் இதை யோகா என்று சொல்லக்கூடாது, நினைவு என்றுதான் சொல்ல வேண்டும். இதில்தான் முயற்சி இருக்கிறது. மிக குறைவானவர்கள்தான் யோகிகளாக ஆகின்றனர். யோகா பற்றிய கல்வி முதலில் தேவை, பிறகுதான் ஞானம். முதலில் தந்தையின் நினைவு. ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இது ஆன்மீக நினைவு யாத்திரை ஆகும், ஞான யாத்திரை கிடையாது. இதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும். சில பிரம்மா குமாரிகள் என்று சொல்லிக் கொள்கின்றனர், ஆனால் தந்தையை நினைவு செய்வது கிடையாது. தந்தை வந்து பிரம்மாவின் மூலம் குழந்தைகளாகிய உங்களை ஆத்ம அபிமானிகளாக ஆக்குகின்றார். இவர் தேக அபிமானத்துடன் இருந்தார். இப்போது ஆத்ம அபிமானி ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். பிரம்மா பகவான் கிடையாது. இங்கு அனைத்து மனிதர்களும் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றனர். தூய்மையானவர்கள், சிரேஷ்டமானவர்கள் ஒருவர் கூட கிடையாது. ஆத்மாவிற்குத்தான் புண்ணியாத்மா, பாவாத்மா என்று சொல்லப்படுகிறது. என் ஆத்மாவை துன்புறுத்தாதீர்கள் என்று மனிதர்களும் சொல்கின்றனர். ஆனால் நான் யார் என்பதை புரிந்து கொள்வது கிடையாது. ஏ ஜீவ ஆத்மாவே, நீ என்ன தொழில் செய்கிறாய் என்று கேட்கப்படுகிறது. நான் ஆத்மா, இந்த சரீரத்தின் மூலம் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வார்கள். ஆக முதலில் இந்த நம்பிக்கை செய்து கொள்ளுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த ஆன்மீக ஞானத்தை தந்தையை தவிர வேறு யாராலும் சொல்லிக் கொடுக்க முடியாது. தந்தை வந்து ஆத்ம அபிமானியாக ஆக்குகிறார். ஞானத்தில் தீவிரமாக இருக்கின்றனர் எனில் ஆத்ம அபிமானத்தில் உறுதியாக இருக்கின்றனர் என்பது கிடையாது. யார் ஆத்ம அபிமானியாக இருக்கிறார்களோ அவர்கள் ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்வார்கள். மற்றபடி பலர் ஞானத்தை நன்றாக புரிந்திருக்கின்றனர், ஆனால் சிவபாபாவின் நினைவை மறந்து விடுகின்றனர். அடிக்கடி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் ஜின் பூதம் போல ஆகிவிட வேண்டும். ஜின் பூதத்தின் கதை இருக்கிறது. என்னை நினைவு செய்யுங்கள், இல்லையெனில் மாயை உன்னை சாப்பிட்டு விடும் என்று தந்தையும் எனக்கு வேலை கொடுத்திருக்கின்றார். மாயைதான் ஜின்ன பூதமாகும். எந்த அளவிற்கு தந்தை நினைவு செய்வோமோ அந்த அளவிற்கு பாவக்கர்மங்கள் அழியும். மேலும் உங்களுக்கு அதிக புற கவர்ச்சி ஏற்படுத்தும் மாயை உங்களை தலைகீழாக்கி உங்களை அதிக புயல்களை கொண்டு வரும். நான் ஆத்மா, தந்தையின் குழந்தை என்பது மட்டுமே நினைவில் இருக்க வேண்டும். இந்த குஷியில் இருக்க வேண்டும், அவ்வளவே. தேக அபிமானத்தில் வரும்பொழுது மாயை அடி கொடுத்து விடுகிறது. ஆத்ம தாயின் விளையாட்டு கூட இருக்கிறது அல்லவா? வாயில் கூழாங்கல்லை போட்டதும் மறைந்து விடுவர். நீங்களும் தந்தையின் நினைவில் இருந்தால் மாயை உங்களை தொந்தரவு செய்யாது. இதில்தான் யுத்தம் நடைபெறுகிறது. நினைவு செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் நினைவு செய்ய முடியாத அளவிற்கு மாயை மூக்கை பிடித்து விடுகிறது. நீங்கள் களைப்படைந்து தூங்கி விடுவீர்கள். அந்த அளவிற்கு மாயையிடம் யுத்தம் நடைபெறும். மற்றபடி உலக சரித்திர பூகோளம் மிகவும் சாதாரணமானது. இப்பொழுது நமது 84 பிறவிகள் முடிவடைந்து விட்டது. நாம் பாபாவை சந்திப்பதற்காக செல்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு அடிக்கடி சொல்லப்படுகிறது. இந்த நினைவு இருப்பதே கடினமாக இருக்கிறது. மற்றபடி யாருக்காவது புரிய வைப்பது ஒன்றும் கடினம் இல்லை. நான் மிகவும் நன்றாக புரிய வைக்கிறேன் என்பது கிடையாது. முதலில் முக்கிய விஷயம் நினைவு ஆகும். கண்காட்சிகளில் பலர் வருகின்றனர். தன்னை ஆத்மா என்று நம்பிக்கை கொண்டு தந்தையை நினைவு செய்தால் தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதான நிலைக்கு சென்று விடுவீர்கள் என்ற முதல் பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த பாடம்தான் முதலில் கொடுக்க வேண்டும். பாரதத்தின் பழமையான யோகத்தை யாரும் கற்பிக்க முடியாது.
தந்தை எப்பொழுது வந்து கற்றுக் கொடுக்கிறாரோ அப்பொழுதுதான் கற்றுக்கொள்ள முடியும். மனிதன் மனிதனுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது, முடியாத காரியமாகும். சத்யுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையானவர்கள். அங்கு அடைந்த பலனை அனுபவிக்கின்றனர். அங்கு ஞானம் அஞ்ஞானத்திற்கான விஷயம் கிடையாது. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுங்கள் என்ற பக்தி மார்க்கத்தின் பாடல்களில் அழைக்கின்றனர். சத்யுகம் திரேதாவில் எந்த குருமார்களும் இருக்க மாட்டார்கள். அங்கு சத்கதி அடைந்திருப்பர். சத்கதிக்கான ஆஸ்தியை நீங்கள் 21 பிறவிகளுக்கு அடைந்திட முடியும். பிரம்மா குமாரி என்றாலே 21 தலைமுறைகளுக்கு முன்னேற்றம் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாரதத்தில் உள்ளவர்களுக்காகத்தான் இவ்வாறு பாடப்பட்டிருக்கிறது. பாரதத்தில்தான் நீங்கள் 21 தலைமுறையினருக்கான ஆஸ்தியை அடைகிறீர்கள். அங்கு நீங்கள் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இருப்பீர்கள். வேறு எந்த தர்மமும் கிடையாது. தந்தை வந்து உங்களை மனிதரிலிருந்து தேவதைகளாக ஆக்குகிறார். தூய்மையாகாமல் நாம் எப்படி திரும்பி செல்ல முடியும்? இங்கு அனைவரும் விகாரிகளாக தூய்மையின்றி இருக்கின்றனர். யாரெல்லாம் தர்ம ஸ்தாபகர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் பாலனையும் செய்கின்றனர். பிறகு அவர்களது தர்மமும் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது. திரும்பி யாரும் சென்று விட முடியாது. எந்த ஒரு நடிகனும் திரும்பி சென்று விட முடியாது. அனைவரும் சத்தோ பிரதானம், சத்தோ ரஜோ தமோவிற்கு வந்தே ஆக வேண்டும். பிரம்மாவிற்காக கூட பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு என்று சொல்கின்றனர். ஆகவே உலகில், அதாவது படைப்பில் ஒரே ஒரு பிரம்மா மட்டும் தனியாக இருப்பாரா என்ன? இப்பொழுது நீங்கள் பிராமண குலத்தினர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இரவில் இருந்தீர்கள், இப்பொழுது பகலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு காலம் பூஜைக்குரிய நிலையில் இருந்தீர்கள்? எத்தனை பிறவிகள் பூஜாரிகளாக இருந்தீர்கள் என்பது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. எதுவரை தந்தை வரவில்லையோ அதுவரை யாரும் இழிவான நிலையிலிருந்து உயர்வானவர்களாக ஆக முடியாது. யார் விகாரத்தின் மூலம் பிறப்பு எடுக்கிறார்களோ அவர்கள்தான் தாழ்வானவர்கள், அதாவது விகாரிகள் என்று சொல்லப்படுகின்றனர். அதனால்தான் இது நரகம் என்று சொல்லப்படுகிறது. நரகம் மற்றும் சொர்க்கம் இரண்டிலும் ஒருவேளை துக்கம் இருந்தால் பிறகு அதை சொர்க்கம் என்றே கூற முடியாது. இதுவரை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை தவறான தலையிலான கேள்விகள் கேட்பார்கள். பாரதம் மிகவும் உயர்வாக இருந்தது என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். எவ்வாறு ஈஸ்வரனின் மகிமை அளவற்றதோ அவ்வாறு பாரதத்தின் மகிமை அளவற்றதாகும். பாரதம் எப்படி இருந்தது? அவ்வாறு ஆக்கியது யார்? எந்த தந்தையின் மகிமையை பாடுகிறார்களோ அந்த தந்தை தான் ஆக்கியிருக்கிறார். தந்தை வந்துதான் குழந்தைகளை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகிறார். மனிதர்களை துர்கதியிலிருந்து சத்கதி, அதாவது உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறார். சாந்தி தாமத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அதற்குத்தான் மனிதர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். அதுதான் நிலையான சுகம், நிலையான சாந்தி, நிலையான தூய்மை என்று அழைக்கப்படுகிறது. அங்கு நீங்கள் சுகமாகவும் இருப்பீர்கள், அமைதியாகவும் இருப்பீர்கள். மற்ற ஆத்மாக்கள் அமைதியாக, அதாவது சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். அதிகபட்ச பிறவிகள் நீங்கள் எடுக்கிறீர்கள், மற்றபடி குறைந்தபட்சம் எடுப்பவர்கள் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். அவர்கள் கொசு கூட்டம் போன்று வருவார்கள். ஒரு பிறவி பாதி பிறவி நடிப்பு நடிப்பார்கள். இதனால் என்னவாகும்? அவர்களுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. கொசுக்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? இரவில் பிறவி எடுக்கும், இரவிலேயே இறந்துவிடும். இந்த நேரத்தில் பலர் அமைதியைத்தான் விரும்புகின்றனர். ஏனெனில் இந்த நேரத்தில் இருக்கும் குருமார்கள் அமைதிக்கு செல்லக்கூடியவர்கள். சொர்க்கவாசி ஆகுவதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். சொர்க்கவாசிகளை சாந்திதாம் வாசி என்று கூற முடியாது. சாந்திவாசிகள் என்று நிராகார உலகில் வசிப்பவர்களைத்தான் சொல்கிறோம். முக்தி என்ற வார்த்தை குருமார்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர். வைகுண்டபுரி செல்வதற்காக தாய்மார்கள் விரதத்தை மேற்கொள்கின்றனர். யாராவது இறந்துவிட்டாலும் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்கின்றனர். அப்படி எதுவும் ஆவது கிடையாது. ஆனால் பாரதவாசிகள் சொர்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்பதை புரிந்து கொள்கின்றனர். ஸ்ரீபாபா பாரதத்தில் வந்துதான் சொர்க்கத்தை படைக்கின்றார் என்றால்
கண்டிப்பாக இங்குதான் படைப்பார், சொர்க்கத்தில் வரமாட்டார். சொர்க்கம் மற்றும் நரகத்தின் சங்கமயுகத்தில் நான் வருகிறேன் என்று கூறுகின்றார். கல்ப கல்பமாக சங்கமயுகத்தில் வருகிறேன், இதையே அவர்கள் யுக யுகத்திற்கு வருவதாக எழுதிவிட்டனர். கல்பம் என்ற வார்த்தையை மறந்துவிட்டனர். இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிறகு இதுவே மீண்டும் மீண்டும் நடைபெறும். இந்த கடைசி பிறவியில் நீங்கள் தந்தையை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை அறிந்திருக்கிறீர்கள். வரிசை கிரமமாக எவ்வாறு ஸ்தாபனை ஆகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். இந்த முழு விளையாட்டும் பாரதவாசிகளாகிய உங்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் தந்தையின் மூலம் ராஜயோகம் கற்கிறீர்கள். தந்தையின் நினைவு மூலம்தான் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். சித்திரங்களும் இருக்கிறது அல்லவா? இந்த சித்திரங்களை உருவாக்கியது யார்? இதற்கு எந்த குருமார்களும் கிடையாது. ஒருவேளை குரு இருந்தாலும் குருவிற்கு ஒரே ஒரு சீடர் மட்டும் இருந்துவிட முடியாது. பலர் இருப்பார்கள் அல்லவா? இந்த ஞானம் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இந்த சித்திரங்களை உங்களது தாதா அதாவது பிரம்மா உருவாக்கினாரா என்று பலர் கேட்கின்றனர். தந்தை தெய்வீக திருஷ்டியின் மூலம் சாட்சாத்காரம் செய்வித்தார். வைகுண்டத்தில் சாட்சாத்காரமும் செய்வித்தார். அங்கு பள்ளிகள் எப்படி நடைபெறும், என்ன மொழி இருக்கும், அனைத்தும் சாட்சாத்காரம் காண்பித்தார். குழந்தைகள் பட்டியில் இருந்த பொழுது பாபா குழந்தைகளை மகிழ்வித்தார். கராய்ச்சியில் நீங்கள் மட்டுமே தனியாக இருந்தீர்கள். நமது ராஜ்யம் போன்று தனது அன்பிற்குரியவர், தனது விஷயங்கள் வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இது குதா அதாவது இறைவனின் இருப்பிடம் என்று புரிந்திருந்தீர்கள். நீங்கள் துறவிகள் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கின்றார். பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. அந்த துறவிகள் கிறிஸ்துவை மட்டுமே அறிந்திருப்பர். அவரை தவிர வேறு யாரையும் அறிந்திருக்க மாட்டார்கள். ஒரு சிவபாபாவிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சிவபாபா புள்ளியாக இருக்கின்றார். அவரும் யார் மூலமாகவாவது வந்துதான் புரிய வைப்பார் அல்லவா? பிரஜாபிதா பிரம்மா அவசியம் இங்குதான் இருக்க வேண்டும். இவரது பல பிறவிகளின் கடைசி பிறவியில் தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் கருத்து, ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்து ஆத்ம அபிமானியாக வேண்டும். இதுவே முயற்சியாகும். இதுவே உயர்ந்த இலக்காகும். இந்த முயற்சியின் மூலம் ஆத்மாவை சத்தோப்பிரதானம் ஆக்க வேண்டும். இரண்டாவது, ஜின் பூதமாகி நினைவு யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். மாயை எவ்வளவு வேண்டுமென்றாலும் தடைகளை கொண்டு வரட்டும். ஆனால் வாயில் கூழாங்கற்களை அதாவது பாபாவின் நினைவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மாயையினால் களைப்படைந்து விடக்கூடாது. ஒருவரின் நினைவின் மூலம் புயல்களை நீக்கிவிட வேண்டும். வரதானம், சாதனங்களை பயன்படுத்தி கொண்டே ஆன்மீக பயிற்சியை தனது ஆதாரமாக ஆக்கக்கூடிய சித்தி ஸ்வரூபம் ஆகுக. பழைய உலகின் எந்த ஒரு கவர்ச்சிகரமான காட்சியும் சிறிது கால சுகத்திற்கான சாதனங்களை பயன்படுத்துகிறீர்கள் அல்லது பார்க்கிறீர்கள் என்றால் அந்த சாதனங்களின் வசமாக ஆகிவிடுகிறீர்கள். சாதனங்களின் ஆதாரத்தில் யோக சாதனை என்பது மணற்பாங்கான அஸ்திவாரத்தில் கட்டப்பட்ட கட்டடம் போன்றதாகும். எனவே எந்த ஓர் அழியக்கூடிய சாதனத்தின் ஆதாரத்திலும் அழிவற்ற ஆன்மீக சாதனை இருக்கக்கூடாது. சாதனம் நிமித்த மாத்திரமே மற்றும் யோக சாதனையானது நிர்மாண காரியத்திற்கு ஆதாரமாகும். எனவே சாதனைக்கு மகத்துவம் கொடுப்பீர்களானால் சாதனை சித்தி பெறச் செய்யும். ஸ்லோகன், எந்த ஒரு பலவீனத்தின் துளி அளவாவது இருக்குமானால் அதன் வம்சம் உற்பத்தியாகிவிடும் மற்றும் மாயாவசமாக்கிவிடும். அவ்யக்த சமிஞை சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்யுங்கள். புத்தியை ஓரிடத்தில் நிலைக்க வைப்பதற்கான யுக்தி
என்ன கிடைத்திருக்கின்றதோ அதை நினைவில் வையுங்கள். அசைய விடாதீர்கள். தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்தில் இருந்து விலகியவராகி மனம் புத்தி என்ற விமானம் மூலம் ஒரு நொடியில் ஆக்காரி மற்றும் நிராகாரி நிலைகளை அனுபவம் செய்யுங்கள். புத்தியை அசைய விடாதீர்கள். இல்லையென்றால் யுத்தத்தில் நேரம் அதிகமாக வீணாகிவிடும். எப்படி தவம் செய்பவர் எப்போதும் ஏதேனும் ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அதுபோல் தனது ஏக்கஸ்திதி, அதாவது ஒரே மாதிரியான மனோநிலை என்ற ஆசனத்தின் மீது அமர்ந்திருப்பீர்கள் என்றால் வருங்கால சிம்மாசனம் கிடைத்துவிடும். ஓம் சாந்தி.